ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்கோவா இல்லை பால் அல்வா ரெண்டுமே சொல்லிக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக க்ரீமியாக வந்துச்சு. அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டருக்கும் கூட ஒரு 600 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை வந்து நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே நம்ம நல்ல கனமான கடாயில் வச்சு அப்படியே காய்ச்சலாம் அந்த பாலை. இப்போ இது கூட நான் என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பவுட்ரும் சேர்க்க போகிறேன். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை அப்படிங்கிறது 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். சர்க்கரை வந்து அதிகமாக தேவைப்படாது நமக்கு. அதே போல் பாலில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பால் ஓரமெல்லாம் வந்து ஒட்டும். அதெல்லாம் வந்து அப்படியே தேய்ச்சி எடுத்து விடணும். அது ஏடு மாரி வந்து பிடிக்கும் உங்களுக்கு சைடில் எல்லாம். அதெல்லாம் தேய்ச்சி விட்டிங்கன்னா தான் அந்த பால் வந்து திக்காக வரும் உங்களுக்கு. பசும்பால் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாலாம் சாப்பிட்ருக்கோம்ல, அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பால்கோவா வாசனையாக. அதனால் நீங்கள் பசும்பால் பயன்படுத்துங்க. நல்லா திக்கான பசும்பால் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை வாங்கி பயன்படுத்துங்க. 600 ml விட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 150 ml அந்தமாரி குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பவுட்ரு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். பால் பவுட்ரு சேர்த்தோன்னா கட்டி விழாத அளவுக்கு நீங்கள் வந்து உடனே கிண்டி எடுத்துக்குங்க. அதே போல் சுகர் சேர்த்துக்கலாம். பால் பவுட்ரு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வெறும் பாலே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்கும் போது அது வந்து 1 டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு திக்னஸுக்காக தான் இதெல்லாம் சேர்க்குறோம் நம்ம. இப்போ இந்த பால் நல்லா திக்கானதுக்கு அப்புறம் நான் கார்ன்ஃப்ளவர் மாவில் கரைச்சி வச்ச அந்த பாலையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே தள்ளுன்னு உங்களுக்கு அல்வா பார்த்துக்கு வரும். ஒரு 3 டீஸ்பூன் வந்து நான் நெய் விட்டுருக்கேன். அவ்வளோதான். கூடுதலாக 1 டீஸ்பூன் கூட நீங்கள் விட்டுக்கலாம். நெய்யை விட்டுட்டு அப்படியே கிண்டி எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இந்த பால்கோவா. ஆர் பால் அல்வா கூட சொல்லலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம போட்ட நெய் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கோ. அந்த நெய் தெரியாது உங்களுக்கு. அப்சர்வ் பண்ணி நல்லா கெட்டி ஆகிடும். அப்படியே ஷைனிங்காக வந்துடும் உங்களுக்கு. அந்த ஷைனிங்காக வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற கார்ன்ஃப்ளவர் மாவு தான். நல்லா பளபளன்னு வந்துடும் உங்களுக்கு. இந்த பதத்துக்குள்ளே இருந்தாலே போதும் உங்களுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த பதத்திலே ஆஃப் பண்ணிட்டேன். என்னோடய கடாய் நல்லா கனமான கடாய் அந்த சூட்லேயே இருந்துச்சு அப்படின்னா அதிலே நல்லா இறுகிடுச்சு. அதனால் ஒரு 15-20 நிமிஷம் கழித்து பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இறுகி கெட்டியாக வந்துருச்சு. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் அந்த சட்டியோட சூட்லேயே வந்து உங்களுக்கு அப்படியே நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடும். நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.